ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு சரோ சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 பார்த்தாச்சு. கிளாஸ் 1ல் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுக்கணும், சூயிங் டூல்ஸ் என்னென்ன தேவைப்படும், புதுசாக தையல் கற்றுக்கிற பிகினர்ஸ்க்கு வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கிளாஸ் 2ல் வந்து மிஷின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு புதுசாக பிகினர் வந்து தையல் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மிஷின் யூஸ் பண்ணணும், எப்படி வாங்கணும், அந்த பெடல் மிஷின் யூஸ் பண்ணலாமா இல்லை பெரிய கம்பெனிலலாம் யூஸ் பண்ணுற மிஷின் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் 3ல் எப்படி ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணணும், புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிங்க எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிற அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம தையல் பழகு சரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். பெடல் மிஷினில் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி அந்த வீலை வந்து சுற்றி விட்டு எப்படி வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் 3ல் பார்க்க போகிறோம். ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஆல்ரெடி பார்த்தாச்சு. கிளாஸ் 1ல் வந்து சூயிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். கிளாஸ் 2ல் வந்து மிஷின் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறத பார்த்தோம். மிஷினில் என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து கிளாஸ் 3ல் எப்படி வந்து மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணி எப்படி வந்து நம்ம பேப்பரில் தையல் போட்டு பழகணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் 3ல் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பிகினர் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கற்றுக்கலாம், டெய்லரிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத கிளாஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டெய்லரிங் வீட்டிலேருந்தே கற்றுக்க முடியும். கண்டிப்பாக வந்து வெளியிலலாம் எங்கேயுமே கிளாஸுக்கு போக வேண்டியதில்லை. நீங்கள் இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம், தையல் வந்து கற்றுக்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டெய்லரிங் கிளாஸ் வீடியோஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். நீங்கள் அதில் வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லிக்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி எப்படி இந்த வீடியோவில் எப்படி பெடல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெஷினில் வந்து நீங்கள் நூலெல்லாம் எதுவுமே மாட்ட வேண்டாம். நூலெல்லாம் வந்து மாட்டாமல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். பெடல் பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட்டு வந்து வீலை வந்து இந்த மாதிரி மெதுவாக சுற்றிக்கோங்க. ஊசி மட்டும்தான் இருக்கும், நீங்கள் ஊசியே இல்லாமல் கூட பெடல் பண்ணி பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இது வந்து ரிவர்ஸில் போகக்கூடாது, இப்படி போகாமல் இப்படி ஃப்ரண்ட் சைடு நம்மளை பார்த்து தான் இது வந்து ரொட்டேட் ஆகணும். இந்த வீல் வந்து மேலே இந்த வீல் வந்து இப்படி நம்மளை பார்த்து தான் ரொட்டேட் ஆகணும், ரிவர்ஸில் போயிடக்கூடாது. அப்போ வந்து ஊசி வந்து உடஞ்சிரும், இல்லைன்னா நம்மளுக்கு நூல் கட்டாகிறதுக்கு சான்ஸ் ஆகிடும். அதனால் வந்து ஃப்ரண்ட் சைடு நம்மளை பார்த்து ரொட்டேட் ஆகிற மாதிரி மெதுவாக வந்து நீங்கள் சுற்றிட்டு பெடல் வந்து சேம் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஒரு 2 காலையும் வந்து பெடல் மேலே வச்சுட்டு அப்படியே வந்து இப்போது நம்ம ஷூஸாக விளையாடுவோம் பார்த்தீங்களா, இந்த பார்க்லையெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம இப்படி வந்து 2 சைடும் வச்சு முதல்ல வந்து காலமாட்டுக்கெல்லாம் அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 சைடும் நம்ம வந்து ஒரே மாதிரி இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம்னா கீழே கடலையும் மிதிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு தையல் வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் தான் நம்ம சுற்றணும். இது வந்து இப்படி ரிவர்ஸில் போகாமல் ஃப்ரண்ட் சைடில் இப்படி மெதுவாக சுற்றி விட்டுட்டு சேம் நீங்கள் பெடலும் பண்ணிக்கணும். வந்து இந்த மாதிரி ஒரு வீல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதைத்தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். டெய்லரிங் கற்றுக்கிற பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் 2 டேஸ் வந்து நல்லாவே பெடல் பண்ணி பழகுங்க. சப்போஸ் உங்களுக்கு மிஷினே ஆப்ரேட் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க ஒரு 1 டே ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பெடல் பண்ணி பழகுங்க. நீங்கள் பெடல் பண்ணி பழகினீங்கன்னா ஈஸியாக வந்து சீக்கிரம் வந்து நீங்கள் மிஷின் வந்து உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ நீங்கள் தையல் வந்து சீக்கிரம் கற்றுக்கலாம். சப்போஸ் ஆல்ரெடி எனக்கு வந்து பெடல் பண்ண தெரியும், எல்லாமே பண்ண தெரியும் அப்படிங்கிறனா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மெதுவாக இந்த வீலை வந்து இப்படி ஃப்ரண்ட் சைடில் தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இப்போ ரிவர்ஸில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஊசி உடஞ்சிரும். இப்போ நம்ம ஊசி மாட்டியிருக்கோம் இல்லையா, இது வந்து உடஞ்சிரும், இல்லைன்னா நூல் வந்து கட் ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் இதை வந்து சுற்றணும்.
இந்த மாதிரி மெதுவாக சுற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் தான் வீல் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். ரிவர்ஸில் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி மெதுவாக சுற்றி விட்டுட்டு கால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. காலை வந்து இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே சைடு இப்படி வந்து ஒரே சைடு வந்து இப்படி அமுத்துங்க. ஒரு கை வந்து மேலே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு காலை வந்து இப்படி மேலே ஒரு தள்ளு, இப்படி கீழே ஒரு டச், மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி. இப்போ நம்ம ஊஞ்சல் வந்து இப்படி இப்படி இப்படின்னு நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. இப்படி வந்து ஒரு சைடு மேலே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மேலே அந்த வீலை ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே கீழே. இப்படி காலை வந்து எடுக்கவே கூடாது. இப்படி கால் ரெண்டையும் வந்து இந்த மாதிரி மேலே ஒரு கீழே மேலே மேலே வந்து இந்த விரலால் வச்சு இப்படி டச் பண்ணுங்கள். கீழே இந்த உங்களுடைய குதிங்கால் இருக்கும் இல்லையா, அது வழியாக நீங்கள் டச் பண்ணி பெடல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு 1 டே ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பெடல் பண்ணி பழகுங்க. ஊசி நூல் மாட்டாமல் ஊசி கழட்டி வச்சுட்டு கூட நீங்கள் பெடல் பண்ணுங்கள். வீலை வந்து நல்லா சுற்றி விட்டு இந்த மாதிரி பெடல் பண்ணி பழகிக்கோங்க. ஒரு 2 டேஸ் உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மெஷின் வந்து கண்ட்ரோலில் வந்துடும். ஃப்ரண்ட் சைடில் சுற்றுது பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து இந்த பேப்பரில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு பெடல் பண்ணுறது, இந்த ஹோல்ஸ் போட்டு இதில் பழகலாம். அதாவது இந்த மாதிரி பிகினர் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. ரூல்டு பேப்பர் இல்லைன்னா அன்ரூல்டு பேப்பரில் இந்த மாதிரி சின்ன சின்ன லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுட்டு அது மேலேயே வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போடுங்க. ஊசி மட்டும் மாட்டிக்கோங்க. நூலெல்லாம் எதுவும் மாட்ட வேண்டாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் நேராக நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பெடலிங் கற்றுக்கலாம். மிஷின் வந்து உங்கள் கண்ட்ரோல்லையும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் துணியில் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போடலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதில் வந்து நூல் மாட்டி எப்படி வந்து நூல் மாட்டுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நூல் போட்டு இந்த பேப்பர்லேயே வந்து நம்ம தையல் போடலாம். நேராக வந்து தையல் போடலாம். ரவுண்ட் ஸ்டிச்சு, கிராஸ் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அந்த வளைவு தையல், நேர் தையல், இதெல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம், ஒவ்வொரு கிளாஸஸாக பார்க்கலாம். இப்போ இந்த பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ஸ் போடுறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மெதுவாக வந்து பெடல் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எப்படி வந்து சொல்லிட்டா அந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1 டே 2 டேஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பெடல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஊசியை கொண்டு வந்து கரெக்டாக இந்த ஹோல்ஸ் மேலே இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி பெடல் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து ஹோல்ஸ் போட்டு பழகுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு பழகுங்க. நீங்கள் வெளியில் கிளாஸ் போனாலும் ஒரு 2 days வந்து இந்த மாதிரி தான் வந்து தையல் போட்டு பழக்கி விடுவாங்க. இந்த மாதிரி பெடலிங் வந்து ஃபஸ்ட்டு பழக்கி விட்டு இந்த மாதிரி பேப்பரில் தான் வந்து ஹோல்ஸ் போட சொல்லுவாங்க. நானும் வந்து உங்களை மாதிரி தான் பிகினராக கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மெதுவாக போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த மாதிரியே வந்து நீங்கள் தையல் போட்டு பழகிக்கலாம். இந்த மாதிரி ஊசியை கரெக்டாக அந்த நேராக கோட்டு மேலேயே நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடுங்க, பெடல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒரு பேப்பரில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டு பழகுங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு பேப்பரில் நிறைய பேப்பரில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கோடு போட்டு பேப்பரில் வந்து ஹோல்ஸ் போட்டு தையல் பழகிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வகுப்பு 4ல் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளாத்தில் வந்து எப்படி நேர் தையல் போடணும், வளைவு தையல் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நூல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்.